நீயும் அவளோட சேர்ந்துட்டு ரொம்ப பண்றலம்மா. அவ சொல்றான்னா நீயும் சரின்னு அவ பேச்சு கேட்டுட்டு இருக்கா இல்ல? இவன் என்னடி வயசு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா லூசு மாதிரி. வந்து தொலைடி என்கிட்ட. என்னங்கடி எதையாவது போட்டு தொலைச்சிட்டு வாங்க. இந்த பாரு பவி, அடிதான் வாங்குவ. ஐசக்கா பெரிய மனுஷி ஆயிட்டானா அவ தாவணி பாவடையெல்லாம் போடுவாதான். நீ சின்ன புள்ளடி, உனக்கு எதுக்கு சும்மா தாவணி பாவடையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவ? உனக்கு இது சுடிதார் தான் அழகா இருக்கு. நீ என்னைக்கு பெரிய மனுஷி ஆவறியோ அப்ப உனக்கு தாவணி பாவடையெல்லாம் வாங்கி தர்றேன் அம்மா. என்ன இப்போதைக்கு அடம் முடிக்காம வந்து தோலை. எனக்கு தெரியும் நான் எது கேட்டாலும் நீங்க வாங்கி தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ எது கேட்டாலும் உடனே வாங்கி தந்துருவீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? ஏண்டி இது நான் என்ன அவளுக்கு எடுத்தா கொடுத்தேன்? நம்ம சொந்தக்காரவியே பெரிய மனுஷி ஆன டயத்துல இவளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாக. அததான் அவ தைச்சு தைச்சு போடுறா. நான் என்னமோ இவளுக்கு போய் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசுற. பவி ஆரஞ்சு போடுவேன். ஆரஞ்சு மரியாதைக்கு கிளம்பி வாங்க. அங்க சித்தி சித்தப்பாலாம் கிளம்பிட்டாக, அப்பாவும் வந்துட்டாரு. நமக்கு போறதுதான் வேலை. வாங்க கிளம்பி. சரி சரி வரேன். ஆனா ஐசக்கா சொன்னதை மட்டும் எல்லாம் வாங்கி தருவீங்க. வாரியெல்லாம் இல்ல, உங்களை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அவளைதான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராட்டி போங்கடி. வரேன். நான் கிளம்பிட்டேன்ப்பா, வரேன் நானு. ஐசே, அன்னைக்கு ஒரு கவரிங் கடையில நான் ஒரு நல்ல செயினா ஒண்ணு எடுத்தோம் பத்தியா? அத கழுத்துல போட்டா என்ன? வேண்டாமா, அதை எத்தனை தடவைதாமா போடுவ? எங்க போனாலும் அதை தான் போட்டுட்டு போறோம். கிண்டல் பண்ணுவாங்கம்மா. எதுக்கு எடுத்தாலும் அதையே போட்டுட்டு போனா. யாருடி கிண்டல் பண்ண போறா? யாருடியா மா? இதெல்லாம் பண்ணுவாளுங்க. இங்க எங்க மூணு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஏடி எப்ப பார்த்தாலும் இந்த செயினே போடுற அப்படிங்கிறாளுங்கம்மா. அன்னைக்கே சொன்னாலுங்கம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் படுக்க ஃப்ரீயா வருவேன். நான் முட்டை தண்ணியை வேணா போட சொல்லு. ஐசக்கா பாரு முட்டை தண்ணி அது இதுன்றா. அவளோடது ஒண்ணு எனக்கு தேவையில்ல. அப்படி சொல்றவ என்னோட தாவணியை மட்டும் ஏன் கேக்குறான்னு கேளுமா. அதானே அவ சொல்ற மாதிரி அவளோட தாவணியை மட்டும் நீ ஏண்டி கேக்குற? சி, நான் கேட்டது தப்புதான். இனி நான் கேட்கல மாட்டேன் சாமி. அப்பனா வாயை மூடிக்கிட்டு வா. அநியாயத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. போமாங்கிட்டு. எனக்கு இன்னைக்கு திருவிழால வளையல் கடையில அது இது எல்லாம் வேணும் பாத்துக்க. சொல்லிட்டேன் இப்பவே. சரி சரி, அடிச்சுக்காம புடிச்சுக்காம வாங்க. ஆளுக்கு 100 ரூபா தருவேன். அந்த 100 ரூபாக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கிக்கிறணும். அதுக்கு மேற்கொண்டு ஒத்த பைசா கேட்க கூடாது என்கிட்ட. என்கிட்ட காசெல்லாம் இல்லை. அச்சனை ஜாமான் வாங்கணும், அதுக்கு 100 ரூபா கிட்ட வந்துடும். அப்புறம் வேற என்ன? வேற அதாவது தோணு எனக்கு வாங்க, நம்ம அது வாங்குவேன் வீட்டுக்கு ஜாமான் செட்டு. வேற ஒன்றும் வாங்க மாட்டேன். பிறகு அவங்களுக்கு நான் வச்சிருக்கதே 500 ரூபா தாண்டி. ஆளுக்கு 100 ரூபா 100 ரூபா கொடுப்பேன். அப்புறம் நம்ம குட்டி பிள்ளைக்கு ஒரு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கணும். அப்புறம் எங்கடி காசு இருக்கு? 500 ரூபாயில முடிச்சுக்கிட்டு வரணும். என்னங்கடி? சரிம்மா. ஆனா 100 ரூபாய் வச்சு ஒரு வளவி கூட வாங்க முடியுமா? டிசைன் வளவி. அந்த வளவி முதற்கொண்டு 150 ரூபா வரும். ஏமா அப்படி பண்ற? 20 ரூபாய்க்கு கண்ணாடி வளைவி எம்புட்டோ இருக்கு. நீங்க வாங்க, நான் கண்ணாடி வளைவி வாங்கி தரேன். கண்ணாடி வளைவியா? மா டிசைன் டிசைனா லூசு. ரெயின்போ வளையல்லாம் வந்திருக்குல்லடி, அது தெரியாதா உனக்கு? கண்ணாடி வளையல ரெயின்போ வளையல் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ மாடல். ரெயின்போ வளையல் ஒரிஜினல் வளைவி எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? 200க்கு மேல சொல்றா. நீங்க ரெயினும் போவும் வாங்க வேணாம், ட்ரெயினும் வாங்க வேணாம். வாங்க. 50 ரூபாய்க்கு கண்ணாடி வளைவி இருக்கும். இன்னும் மிச்சம் எம்பிட்டுக்காவது ஒரு கிளிப்போ இல்ல குசி கிளிப்போ இல்ல ஏர்பின்னோ வாங்கிக்கிட்டு வாரிய. இதுக்கு மேற்கொண்டு ஒத்த பைசா என்கிட்ட கேட்க கூடாது. ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கி தருவியா? அது வேணா வாங்கி தரேன், ஆளுக்கு ஒண்ணு. தீனின்னு அம்பிடுத்தேன். மற்றபடி திருவிழா கடை மிச்சர் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பாப்போம், காசு மிச்சமா இருந்தா எல்லாம் வாங்குவோம். மாமா மா, எனக்கு ஏதாவது அங்க ஏதாவது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. சரி ஐசு. பத்தியா பத்தியா, அவ சொன்ன உடனே சரி ஐசு. நான் சொன்னா மட்டும் முடியாது. எப்படி நான் முடியாதுன்னு? ஆமா, இப்ப ஏதோ நான் கேட்டதுக்கு அந்த வழியும் வாங்க முடியாது இந்த வழியும் வாங்க முடியாதுன்னு. ஆமா வாங்கடி, காசு மிச்சம் இருந்தா ஏதாவது வாங்கி தரேன். சும்மா நொயின் பாழுவ. வந்து தொலைங்க. வரமா போமா. ஐசக்கா ரொம்ப பண்ணாத சரியா? இன்னைக்கு அழகா இருக்கிற இந்த தாவணி பாவடையில நான் அழகா இருக்கிறதுனால ஏண்டி என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? ஆமா, அந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்குல்ல. ட்ரெஸ் அழகா இருக்குன்னு அப்ப அதுல இருந்து என்ன திட்டிகிட்டே தான் இருக்கடி. ஆமா பின்ன நல்லா இருக்கு.
ஐசு கேக்குதா? ஆமா, யாரு? ஐசு, என்னோட நம்பர் நீ சேவ் பண்ணலையா? என்ன யாருன்னு கேக்குறா? யாருன்னு தெரியல, நான் சத்தியமா சேவ் பண்ணல. யாரு? ஐசு, நான் ராகுல் பேசுறேன். ராகுலா? சொல்லு. என்ன இப்ப ஃபோன் பண்ணிருக்க? ஐசு, சும்மா தான் பேசினேன். ஆமா, திருவிழாக்கு நீ போறியா? உங்க ஊர் பக்கத்துல தான் நான் நிக்கிறேன். ஆமா, கிளம்பிட்டோம், இப்ப போக போறோம். எங்க ஊர் பக்கத்துல நிக்கிறியா? எங்க நிக்கிற ராகுல்? உங்க ஊரா? உங்க ஊர்ல 4 ரோடு போகும் பாத்தியா? அந்த முச்சந்தி சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல கரெக்டா நிக்கிறேன். ஒரு ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு, இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் மாதிரி சாண்டல் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நிக்கிறேன். உங்க வீடு இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தானே? ஓ, சுபாஷித்தி வீடு பக்கத்துலயா? சரி சரி. எதுக்கு லூஸ் அங்க வந்து நிக்கிறா? ஆமா, நீயும் திருவிழாக்கு வரியா? ஆமா ஐசு, திருவிழாக்கு தான் வரேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தான், ஜீவா கூப்பிட்டுருந்தான். அதான் சரி வரலாமேன்னு வந்தேன். மெயினா உன்னை பார்க்கவும் தான் வரேன். மெயினா என்ன பார்க்க வரியா? இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத சரியா? நீ கொஞ்சம் டபுளாவே பேசிட்டு இருக்க. எனக்கு ஏதோ வேற மாதிரி தோணுது. ராகுல், சும்மா அப்படி பேசிட்டு இருக்காத. ஓகே, சரி, நான் போனை வைக்கிறேன். இங்க பாரு ஐசு, நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு நீ இப்படி கோவப்படுற? என்ன டபுளா பேசுறேன்? உன்னையும் பார்க்க தான் வரேன்னு. நீ என்னோட கிளாஸ்மேட், அப்புறம் உன்னை பார்க்க மாட்டேன்னா என்ன? உன்னோட ஊர்ல இருக்கேன், பார்க்க மாட்டேன்னா என்ன? ஜீவா வரேன்னு சொல்லியிருக்காங்க, நிக்க சொல்லியிருக்கான். அதான் நின்னுட்டு இருக்கேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எப்படி திருவிழாக்கு வருவீல்ல, அதான் கால் பண்ணேன். சரி, எத்தனை மணி ஆகும் இங்க வர்றதுக்கு? நாங்களா இந்த கிளம்பிட்டு இன்னொரு 5 நிமிஷத்துல கிளம்பி. சரி வாடி, அப்பா வண்டி எடுக்கிறேன்னு கத்துறாரு. வாடி, அப்புறம் கூட்டம் வந்துரும். வரமா, இருமா. ராகுல், இந்த எங்க அம்மா கூப்பிடுறாங்க, கிளம்பிட்டோம் ராகுல். சரி ஓகே, அப்படியே திருவிழாக்கு வந்தா மீட் பண்ணலாம். கண்டிப்பா. உன்னோட மொபைல் நீ எடுத்துட்டு வர்றியா? ஆமா, எடுத்துட்டு வரேன். என் தங்கச்சி போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, அதனால ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னா, அதனால போன் எடுத்துட்டு தான் வருவோம். வாடி ஐசு. அம்மாம்மா வந்துட்டேம்மா. சரி ராகுல், அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் போயிட்டு போறேன். திருவிழாக்கு வந்தீங்கன்னா இங்க பாரு, சும்மா கால்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஏதாவது ஒரு மெசேஜ் வேணா பண்ணு. சரி, நான் மெசேஜ் பண்றேன். ஆனா மெசேஜ் பண்ணா பாரு, பார்த்துட்டு ரீப்ளே பண்ணு. அப்படி நீ பண்ணலன்னா கண்டிப்பா நான் கால் தான் பண்ணுவேன். சரி சரி, ஓகே ஓகே பண்றேன். பட் என் தங்கச்சி பார்த்தானா அவ்வளோதான், பார்த்துக்கோ. சும்மா நார்மலா பேசுறதே பிரச்சனை, வெயிட்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். சரி ஓகே, பார்க்கலாம். நார்மலா கேஷுவலா பார்க்குற மாதிரி பார்க்கலாம். சரி பாய் ராகுல், நாங்க கிளம்புறோம். சரி வை. இவன் எதுக்கு நம்மள பார்க்கணுன்றான்? நம்ம சொல்லவே இல்லை திருவிழாலாம். ஜீவா பைய பண்ற வேலை இருக்கே, இந்த ஜீவா பையனா இவனை வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். லூசு பைய. அப்பாடா, ஐஸ் வரேன்னு சொல்லிட்டான். இந்த ஜீவா நாயை காணும். வந்துருச்சுன்னா நம்ம பாட்டு கிளம்பி போயிடலாம். இல்லைன்னா அவ பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு திருவிழாக்கு போயிட்டு வந்துடுறாளே என்னமோ தெரியலையே. இவன் என்னதான் பண்றான்னு தெரியல, லூசு பைய வரமாட்டிக்கிறான். ஏதாவது ஐஸுக்கு தெரியாம வாங்கி கொடுக்கணும். எப்படி வாங்கி கொடுக்கறதுன்னு தான் தெரியல. பாப்போம். வாங்கி கொடுக்குற சுச்சுவேஷன் வர்றாதான் என்ன, ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும், கண்டிப்பா வாங்கி தரணும். ஜீவா பையிலே என்னதான்டா பண்ற, வந்து தொலையேண்டா. கடவுளே, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. சோறு போட உங்க மாமன் கிட்ட போய் கேளு, இல்லன்னா உங்க அம்மா கிட்ட, உங்க அப்பத்தா கிட்ட, யாருக்கிட்டயாவது போய் கேளு. என்கிட்ட கேக்குற வேலை வச்சுக்காத சரியா? நான் தான் முதல்ல உங்க மாமன் கிட்ட சொல்லிட்டேன்ல, போய் சமைச்சு கூட இல்ல என்னமோ பண்ணுன்னுட்டு. அறிவில்ல பிள்ளைல அங்க இருந்து
நிம்மதி அந்த வீட்டுல தூங்க கூட முடியல. சே, ஆளுக்கு யாராவது வந்து நொய் நொயின்ட்டு சமைக்கலையா? பிள்ளைங்க 2 பேரும் பசிக்குதுன்னு அழுதுங்க. அதான் கேட்டு போலான்னு வந்தேன். என்னால முடியாதுன்னு ஏற்கனவே உங்க தம்பி கிட்ட நான் சொல்லிட்டேன். திரும்பி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. முடியாதுன்னு சொன்னா ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்னாலாம் சமைக்கிறதுக்குள்ள முடியாது. வேலையை பார்த்துட்டு போங்க. சும்மா உங்க பிள்ளைக்கு நீங்க தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நான் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் என்னை ஏமாத்துனது போதும். ஏதோ என்னை அறியாம செஞ்ச தப்புக்கு எல்லாம் என்ன பாடா படுத்துனது ரொம்ப போதும்பா. இங்க நான் வந்ததே பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன் கையில நல்லா தானே இருக்கு. நேரா அப்படி தள்ளிட்டு போய் பண்ண முடியாது. என்னால போக முடியாதும்மா. இல்லைன்னா ஏன் நான் வந்து உன்னை கேட்டுட்டு இருக்கேன். அம்மா உன்கிட்ட செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு போனாங்களா? சரி நீ செஞ்சிருவேன்னு நினைச்சேன். பிள்ளைங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. சரி பரவாயில்ல. ஏதோ பழையது எது இருக்கான்னு பார்த்து பிள்ளைங்களுக்கு புளிஞ்சு நான் திறந்துக்கிறேம்மா. நீ எதுவும் என்னைய திட்டாத. உங்களை திட்டணும் இன்னும் எனக்கு அவசியம் கிடையாது. சரியா? என்கிட்ட எது வேலை சொல்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. ஆமா, நீங்க பண்ணா பண்ணி கொடுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. ஆமா. இல்லம்மா, இனி எதுவும் நான் கேட்க மாட்டேன். பாப்பா தம்பி வாங்க நம்ம போவோம். அத்தை கிட்ட எதுவும் கேட்க கூடாது இனிமே. சரியா? அத்தைக்கு எதுவோ உடம்பு சரியில்லையாம்மா. அதனாலதான் அவங்களால பண்ண முடியலையா. அம்மா ஏதாவது என்ன பண்றது? அம்மாவால ஒண்ணும் முடியாது. குனிறதுக்கு கூட. அம்மா வந்து பாக்குறம்மா. ஏதாவது பழைய சோறு இருக்கான்னு பார்த்து அம்மா எடுத்து தரேன். தங்கம், வேற வழி இல்ல. வேற எதுவும் நம்மளால சாப்பிட்றதுக்கு இப்ப முடியாது. பாட்டி மத்தியானத்துக்கு தான் வருவாங்க. நீங்க மத்தியானத்துக்கு அங்க சாப்பிட்டுக்கிறீங்க. பால்வடியில போடுவாவில்ல அத. அப்புறம் பாட்டி வந்து சாயங்காலத்துக்கு சூடா ஏதாவது சமைச்சு தருவாங்கம்மா. அம்மாக்கு பசிக்கல. அம்மாக்கு வேண்டாம். சரியா?